வணக்கம் நண்பர்களே. 6 எளிய வீட்டு குறிப்புகள் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவுக்கு முன்னாடியே எளிய வீட்டு குறிப்புகள் அப்படிங்கிற தலைப்பில் 19 வீடியோக்கள் போட்டிருக்குது. இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்காதவங்க போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச குறிப்புகள்லாம் பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் எந்த சட்னி அரைச்சாலும் மிக்சியில் போட்டு உடனே தண்ணி ஊற்றி இல்லைன்னா தண்ணி ஊற்றாமல் அந்த மிக்சியில் இருக்கிற பட்டனை வலது பக்கமாக உடனே திருப்பி உடனே அரைப்போம். ஆனால் அந்த மாதிரி அரைக்கக்கூடாது. அதாவது மிக்சி ஜாரில் சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்களை எல்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை மூடி மிக்சியில் வச்சு பொருத்தி மிக்சியில் இருக்கிற அந்த பட்டனை வலது பக்கமாக நம்ம திருப்பாமல் இடது பக்கமாக திருப்பிக்கணும். அப்படி நாம் இடது பக்கமாக திருப்பணும் அப்படின்னா அந்த சுவிட்ச் அப்படியே நிற்காது. நாமளே அப்படியே ரிவேர்ஸில் சுற்றிட்டு அப்புறம் உடனே கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவே நேராக வந்துடும். திருப்பி அதே மாதிரி ரிவேர்ஸில் கொண்டுட்டு போனோம்னா திருப்பியும் அதே நேராக வந்துடும். இதே மாதிரி ஒரு 4-5 தடவை அரைச்சோம் அப்படின்னா அந்த மிக்சி ஜாருக்குள்ளே போட்டிருக்கிற அந்த பொருள்கள் எல்லாம் ஓரளவுக்கு மசிஞ்சிக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நாம் எப்பவும் அரைக்கிறது போல் வலது பக்கமாக அந்த மிக்சியில் இருக்கிற சுவிட்சை நம்ம ஆன் பண்ணி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நாம் சட்னிலாம் அரைச்சாலும், அதாவது எந்த சட்னி அரைச்சாலுமே நம்ம முன்னோர்கள் காலத்தில் செக்குக்கல்லில் அரைச்சாங்க இல்லைங்களா, அதுபோல் செக்குக்கல்லில் அரைச்சா சட்னி என்ன சுவையில் வருமோ அதே சுவையில் இந்த மாதிரி அரைக்கிறப்ப சட்னியினோட சுவை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அரைக்கிறோம் அப்படின்னா மிக்சி ஜாரில் இருக்கிற அந்த பிளேடெல்லாம் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இதை பற்றி தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்க இது மாதிரி அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது, இப்போ வர்ற தக்காளி பழமெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் முழு நல்லா இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே கெட்டு போய் இருக்குது. அதாவது வெளிப்பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த தக்காளி பழம் கெட்டு போனதுக்கு உண்டான ஒரு அறிகுறி எதுவுமே இருக்கிறதில்ல. ஆனால் அதை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே நடுவில் கருப்பாக இருக்குது. அதாவது ஒரு கெட்டுப்போன தன்மையில் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ அவசரமாக நம்ம சமையல் பண்ணாலும் அந்த தக்காளி பழங்களெல்லாம் கழுவிட்டு 2ஆக கட் பண்ணி உள்ளே நல்லா இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நுகர்ந்து பார்த்துட்டு அப்புறம்தான் அதை பயன்படுத்தணும். நாம் பாட்டுக்கு அப்படியே எடுத்தோம், கழுவுனோம், அப்படியே பிழிஞ்சு விட்டோம் அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே கையில் புழிஞ்சி பயன்படுத்திக்கலாம். அடுத்தது, நாம் எப்போ உணவு சாப்பிட்டாலும் சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு கருப்பட்டி அல்லது வெல்லம் இது 2ல் எதையோ ஒன்று எடுத்து நம்ம வாயில் போட்டு அப்படியே மொல்லமாக சாக்லேட் மாதிரி சப்பி முழுங்கணும். அப்படி சப்பி சாப்பிட்றதுக்கு பிடிக்கல, அப்படி முடியல அப்படின்னா அதையவே நாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியும் கூட எடுத்து குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி சாப்பிட்றப்ப என்ன நடக்குது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு சரியாக செரிமானம் ஆகலை, வயிறு டிம்முன்னு இருக்குது. அப்படி இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கு சாப்பிட்டு முடிச்சோடனே அடிக்கடி ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும். அவங்களும் இந்த மாதிரி கட்டாயம் சாப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னா அந்த வயிறு தொந்தரவு நாளடைவில் அப்படியே சரியாயிடும். அதே போல் ஏதாவது விருந்து சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா அன்னைக்கும் கட்டாயம் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கணும். அதாவது கருப்பட்டி அல்லது வெல்லம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு சாப்பிட்டா போதும். இந்த பழக்கத்தை எல்லாருமே கடைப்பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நல்லது. குறிப்பாக வயிறு தொந்தரவு இருக்கிறவங்க கட்டாயம் கடைப்பிடிச்சிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்தது, நம்ம வீடுகளில் பீர்க்கங்காய் அடிக்கடி சமைப்போம். எந்த வகையில் வேணாலும் அதை சமைப்போம். அந்த மாதிரி அந்த பீர்க்கங்காய் சமைக்கும்போது ஒரு சில காயில் கசப்புத்தன்மை வந்துடும். நாம் சமையலுக்கு ஒரு 2-3 அல்லது ஒரு 4-5 காய் சமைச்சோம் அப்படின்னா அதில் ஒரு காய் மட்டும் கசந்துருக்குது அப்படின்னா அதோடு கலந்து சமைச்சிட்டோம் அப்படின்னா சமைச்ச எல்லா காயும் வீணாக போயிடும். அதனால் அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பீர்க்கங்காய் சமைக்கிறதுக்கு முன்னாடியே அதனுடைய தோலை சீவிட்டு காயை கழுவிட்டு அந்த காயினுடைய மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி நாம் வெறும் நாக்கில் வச்சு சுவைச்சி பார்த்தோம் அப்படின்னா அதுலேயே கசப்புத்தன்மை தெரிஞ்சிடும். அப்போ நாம் அந்த மாதிரி கசக்குது அப்படின்னா எது வரைக்கும் கசந்துருக்குதோ அதோட கூட அரிஞ்சு அதை தூக்கி போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக அரிஞ்சு பார்த்துக்கிட்டு எது வரைக்கும் கசந்துருக்குதுன்னு அப்படியே கொஞ்சமாக சேர்த்தி கட் பண்ணி போட்டுட்டு நல்லா இருக்கிற பாகத்தை பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி அந்த பீர்க்கங்காயை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரிஞ்சு சமைச்சோம் அப்படின்னா காயெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் நாம் பார்த்துக்கலாம். அடுத்தது, நம்ம வீட்டில் கேஸ் சிலிண்டரு பயன்படுத்துவோம். அந்த மாதிரி பயன்படுத்துகிறப்ப
அந்த கேஸ் சிலிண்டரை வீட்டுக்குள்ளே நம்ம உருட்டிக்கிட்டு போகிறப்ப கீழே தரையில் இருக்கிற அந்த டைல்ஸ் எல்லாம் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனாலும் அந்த கேஸ் சிலிண்டரை நாம் உருட்டிகிட்டு போகிறப்பையும் நமக்கு கொஞ்சம் அது வெயிட்டாக இருக்கிறனால சிரமமாக இருக்கும். அப்படி கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இப்போல்லாம் நிறைய ஸ்டாண்ட் வந்துருச்சு. அதாவது அந்த ஸ்டாண்டில் பார்த்தோம் அப்படின்னா 4 சக்கரங்கள் அதில் இருக்குது. அந்த சக்கரங்கள் இருக்கிற அந்த ஸ்டாண்டில் நாம் அந்த கேஸ் சிலிண்டரை எடுத்து வச்சு அப்படியே சுலபமாக அந்த சிலிண்டரை பிடிச்சி இழுத்துட்டு போய்க்கலாம். சிரமமே இருக்காது. அதுக்கு மேலே இன்னொரு விஷயம் என்னன்னா, டைல்ஸில் எந்த கிராக்கும் ஆகாமல் நாம் பாதுகாப்பாக வச்சுக்கலாம். அடுத்தது, நம்ம வீடுகளில் காலையில் சட்னிகளெல்லாம் அரைப்போம், அல்லது மதியானம் ஏதாவது சாப்பாட்டுக்குரிய சட்னிகளெல்லாம் அரைப்போம். அதுபோல் எந்த சட்னி அரைச்சாலும் நம்ம கொஞ்சம் அதிகமாக அரைச்சி கூட ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டு நைட்டுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துவோம். அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கிற அந்த சட்னியை நம்ம சூடு பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து சுவையெல்லாம் மாறி போயிடும். அதனால் சட்னியெல்லாம் அந்த மாதிரி சூடு பண்ணாமல் சாயந்தரம் ஒரு 5 மணிக்கே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சிடணும். அப்படி ஒரு வேளை மறந்து போச்சு அப்படின்னா நைட்டு சாப்பிட்றப்ப தான் ஞாபகம் வந்து அந்த சட்னியை ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த சட்னி குண்டா வைக்கிற அளவுக்கு அதை விட கொஞ்சம் பெரிய குண்டாவில் சுடு தண்ணி வச்சு, அதாவது நல்லா கொதிக்கிற தண்ணி வச்சு அந்த தண்ணிக்குள்ளே இந்த சட்னி குண்டாவை ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் வச்சோம் அப்படின்னா அந்த சட்னியிலிருந்து சில்னஸ் எல்லாம் போயிடும். ஆனால் அந்த சட்னியோட சுவை மாறாமல் அப்படியே நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி நம்ம ஏதாவது சாம்பார் வகையெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னாலும் அதையும் ஒரு 5 மணி 6 மணி வாக்கிலே எடுத்து வெளியே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை கட்டாயம் நைட்டு சாப்பிட்றப்ப சூடு பண்ணி தான் ஆகணும். ஆனால் அப்படி சூடு பண்ணுறப்ப நமக்கு அதிகமான கேஸு செலவாகாமல் இருக்கும். அந்த சாம்பாரை சூடு பண்ணுறோம் அப்படின்னா அதில் சீக்கிரமாக சூடு ஏறிக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோவில் 6 எளிய வீட்டு குறிப்புகள் சொல்லியிருக்குது. இந்த குறிப்புகளெல்லாம் தெரியாதவங்க இந்த குறிப்புகளெல்லாம் பயன்படுத்தி பார்த்துக்கிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.